எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பம்ப்பு, ப்ரெஷர் பம்ப்பு, சர்க்குலேஷன் பம்ப்பு, அண்டர் சிங்க் ஆரோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வாங்க அது என்னென்னு நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 80 to 85% ஆஃப் ஒர்க் வந்து என்டையராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நம்ம அண்டர் சிங்கோட இன்ஸ்டால் பண்ணதை நான் உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியல, ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மெயினாக எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 to 3 month பிஃபோரே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ப்ளம்பிங் ஒர்க்கில் பெண்டிங் இருந்ததுனால கஸ்டமருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. ஹேண்ட் ஓவர் மீன்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதா என்னங்கிறது கஸ்டமர் வந்து செக் பண்ணி பார்க்கல. அதனால் இன்றைக்கி வந்து கஸ்டமர் ஃப்ரீயாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் என் டீமும் இன்றைக்கி வந்து அதை செக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இப்போ டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பம்ப்பு, ப்ரெஷர் பம்ப்பு, சர்க்குலேஷன் பம்ப் மாட்டியிருக்கோம். இப்போ நான் அது பார்க்கலாம் வாங்க, அது எப்படி என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ராக்வோல்டு ஹீட் பம்ப்பு 200 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம சில பேர் டவுட் கேட்குறீங்க, ஹீட் பம்ப்னா என்னங்கிற கான்செப்ட் எங்களுக்கு புரியல, ஹீட்டருக்கு பதில் எதுக்கு ஹீட் பம்ப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ ஹீட் பம்புங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பம்ப் வந்து இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க். நார்மலாக இது வந்து இன்டோர் யூனிட்டு. நம்ம ஏசியோட அவுட்டோர் யூனிட் மாதிரி அவுட்டரில் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் நம்மளோட ஏசியோட 1 ton யூனிட்டுக்கு என்ன அவுட்டோர் யூனிட் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏசியோட மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூமில் இருக்கிற ஹாட் ஏரை அப்சர்வ் பண்ணி கோல்ட் ஏரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து வெளியே இருக்க அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹாட் ஏரை உள்ளே இழுத்து உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணி கொடுக்குது. இதுதான் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன். நீங்கள் டேரெக்டாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு காயில் மூலமாக நீங்கள் ஒரு ஹீட்டரில் இது பண்ணும்போது அதை விட உங்களுக்கு 3:1 ரேஷியோவில் தான் உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் நடக்கும். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அடுத்தது வாங்க, இதுதான் சர்க்குலேஷன் பம்போட பேனல், சர்க்குலேஷன் பம்ப் கிரண்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த சர்க்குலேஷன் பம்போட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போது டேப் வந்து ஹாட் வாட்டர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 20 லிட்டர் வந்து கோல்டு வாட்டர் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும். அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்க்குலேஷன் பம்ப். இந்த சர்க்குலேஷன் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 டிகிரி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த பைப்பில் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும், சர்க்குலேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். கோல்டு வாட்டர் அதாவது இந்த சென்சார் மூலயமா டெம்பரேச்சர் வந்து கம்மியாச்சுன்னா எகைன் வந்து உங்களுக்கு ஹீட் பம்ப் கொடுத்து ஹாட் வாட்டர் வந்து எல்லா பைப் லைன்லையுமே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டேப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஹாட் வாட்டராக வந்துடும். அடுத்து ப்ரெஷர் பம்ப். ப்ரெஷர் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்லைன் பிராண்டில் பண்ணியிருக்கோம். 1.5 HP BFD மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் மூலமாக நீங்கள் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணுறீங்களோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். 60 லிட்டர் ப்ரெஷர் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரெஷர் டேங்கோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ப்ரெஷர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் வந்து கன்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்காது. இப்போது எப்படி நான் சொல்கிறதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குளிக்கிற வரைக்கும், கரண்ட் ஆஃப் ஆனாலும் குளிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். வாங்க நம்ம வெளியே போய் பார்க்கலாம் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத. இப்போ இது வந்து நம்ம வெளியே டெஸ்டிங்காக வச்சுருக்காங்க. இப்போ நான் இது ப்ரெஷர் பம்ப் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது வந்து 3 bar ப்ரெஷரில் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பு கன்டினியூஸாக ரன் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டேங்க்குன்னு நான் சொன்னது. இப்போ வந்து 3 bar ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி வந்து பைப்பில் வந்து பில்டப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அந்த 3 bar ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் டேங்க்கில் இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்ப் வந்து எகைன் ரன் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பில்டப் ஆயிரும் அந்த ப்ரெஷர் டேங்க்கில். இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு டேப் இருக்குது, அவுட்ரு டேப்பு. அந்த டேப்பில் நான் உங்களுக்கு என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்ரு டேப்பில் ஒரு டேப்பில் இருக்கும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வாங்க, இதை காமிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், ஹாட் வாட்டருக்கும் இருக்குது, கோல்டு வாட்டருக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து கோல்டு வாட்டர் இப்போது ஆன் பண்ணுறேன். ப்ரெஷர் பாருங்கள், ப்ரெஷர் வாட்டர் உங்களுக்கு வந்து 3 bar ப்ரெஷர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெயின் ஷவரும் பாடி ஜெட்டும் இருக்குது. அதனால் உங்களுக்கு 3 bar நம்ம செட் பண்ணியிருக்கோம். சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அப் டு 5 to 6 வரைக்கும் வச்சுக்கலாம். 2.5 வந்து மினிமம். இப்போ வந்து ஹாட் வாட்டர் நான் கொடுக்குறேன். சர்க்குலேஷன் பம்ப்பு எப்படி நம்ம ஹாட் வாட்டர் ஓப்பன் பண்ணோடனே ஹாட் வாட்டர் வருதுன்னு பாருங்கள். ஹாட் வாட்டர் சூஸ் பண்ணி வரேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 40 டிகிரி ஹீட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் வருது. உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஹாட் வாட்டர் லைனும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்பில் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்மளோட சர்க்குலேஷன் பம்புக்கும் ப்ரெஷர் பம்பு, ஹீட் பம்பு எல்லாமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். நம்ம எல்லா சைட்லையுமே பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீட் பம்புக்கு பதிலாக ஹீட்ரு, சோலாரு நம்ம எது வேணுமோ நம்ம போய்க்கலாம்.
ஃபங்க்ஷன் இது. தேங்க்யூ.